Chennai Silks. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. சாலை எங்கும் அவரை வரவேற்க அந்த வெயில நின்று பண்றாங்கல்ல, அது என்ன ஒரு கனெக்டுங்க, அது எப்படிங்க நம்ம எடுத்துக்கணும்? அதுதான் தலைவன். கை குட்டன் எம்ஜிஆர், இப்போ விஜய்னா. வெறும் தாவேக்கான்றது ஒரு கட்சி இல்லை, விஜய்னான்ற ஒரு தலைவன் மட்டும் இல்லை. கொஞ்சம் மாற்றத்தின் நம்பிக்கை. ஊழலால் செலுத்து போனால் இளைஞர்களோட குரல். தங்கமாக கொட்டை வச்சிருவேன் ஆட்சிக்கு வந்தா, உனக்கு வந்து வெறும் தரையில் நடக்க மாட்டேன், ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பட்டு மஞ்சளத்தை போட்டுருவேன், நீங்கள் இதில் நடப்பீங்க. இந்த அல்வா பேச்செலாம் அவர்கிட்ட கிடையாது. அவர் பேசினது அந்த 3 நிமிஷம் 3 நாளைக்கு அதிர்வேலையாக டாக் ஆஃப் த டவுனாக நிற்கிது இல்லை. ஓகே, அவன் தான் தலைவன். தலைவன்றவன் 3 மணி நேரம் பேசுகிறானா 3 நிமிஷம் பேசுகிறானான்னு முக்கியம் இல்லை, அதை எவ்வளோ நாள் மக்கள் பேச வைக்கிறான் பாருங்க. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட தாவேகா சார்பாக தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து காமேஷ் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் பிரதர். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. சிறப்பு. நம்ம முன்னாடி பேசணும், வேலூரில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை பற்றி நிறைய விஷயங்கள், அதன் மாதிரி தான் வெற்றிகரமாக நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். மேற்கூரையிலிருந்து மருத்துவ வசதியிலிருந்து உணவுலேருந்து தண்ணி, அதுக்கப்புறம் சிசிடிவி, இந்த மாதிரியான நிபந்தனைகளுக்கு உட்பட்டு வேலூரில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் வெற்றிகரமாக அமைஞ்சிருக்குன்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எப்படி இருக்குது? திருப்தியாக இருக்கா? ஓகே, ஃபைன். அது வந்து ஒரு முறையும் எங்களுக்கு திருப்தி தான். ஏதோ ஒரு தர்ம சங்கடமான ஒரு வருத்தத்தக்க ஒரு சூழ்நிலை, வருத்தத்தக்க ஒரு விஷயம் இதான் நடந்துகிட்டே இருக்கும். அது இந்த முறை இல்லை அப்படின்றது வந்து டிப்பு மகிழ்ச்சியை கொடுக்குதான் நான் பார்க்குறேன். பட் ஒரு முறையும் நடக்கும்போது என்னடா இப்படி நடந்துடுச்சே, ஒரு என்ன சொல்லலாம், ஒரு திருஷ்டி மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நடந்துடுச்சே அப்படின்னு யோசிப்போம். பட் இந்த முறை அது இல்லை. இன்னும் வரும் காலங்களில் இனிமேல் இருக்காது அப்படின்றத நான் நம்புகிறேன். அஃப்கோர்ஸ் நான் சொல்லணும் அப்படின்னா, பீலி பை சாகாடு அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெய்கின்ற வள்ளுவன் வாக்கு போல் நேற்றுக்கு வந்து அடக்கி வச்சது எல்லாத்தையும் திமிரி பீச்சி அடிச்சிட்டாரு விஜய்னா. கண்ணே கலங்கிட்டாரு. ஸோ சென்ட்ரலாக அவர் அப்படிப்பட்ட ஒரு எமோஷ்னலான கேரக்டர் கிடையாது. ஹீ இஸ் வெரி காம் அண்ட் கூல். அமைதியாக இருப்பார், எது சொன்னோம் பரவாயில்ல, அதை அடக்கி வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு கோஷ்டி. அதனால தான் அந்த வள்ளுவனோட வாக்கை சொல்கிறேன். என்னதான் மயிலிறகை போட்டு நெசுக்குனாலும் வண்டி அச்சு முறையை தான் செய்யும், அளவுக்கு மீறி ஏற்றுனா அது மயிலிறகாவே இருந்தாலும். அந்த மாதிரி அவ்வளோ நார்மல், அவ்வளோ காம் அண்ட் கம்போஸ்டு கேரக்டராக இருந்தாலும் தன்னை மீறி அப்போ எந்த அளவுக்கு ஒரு அழுத்தத்தையும் ப்ரெஷரையும் அவர் பார்த்துருக்காருன்றது அங்கே காமிச்சது. அதுவும் உண்மை தானே. ஸோ அது அந்த ஜென்யூனிட்டி தெரிஞ்சுது. ஹானஸ்ட்டாக நம்மளை மீறி அது எமோஷ்னலாக பர்ஸ்ட் ஆகும்ல, இட்ஸ் அன் எமோஷ்னல் பர்ஸ்ட். தட்ஸ் ஓகே, ஃபைன். அதுவும் நல்லது தான். அவர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு பார்ப்போம். இல்லை, பல லட்ச ரூபாய் அந்த இடத்துக்கு மட்டும் செலவாக இருக்கிறத நம்ம கேள்விப்படுறோம். அந்த செலவுகளை வந்து குறைக்கிறதுக்கோ இல்லை மாற்றத்துக்கோ வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்துக்கே இவ்வளோ பெரிய விஷயமா பண்ணுறதுன்றது கண்டிப்பாக வரவேற்கத்தக்க தான், மாற்று கருத்தே இல்லை. அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கூட இருந்தவங்க எல்லாருமே ஒவ்வொரு ரூபாயை போட்டு உழைப்பை போட்டு பிரம்மாண்டமான விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு அரங்கிலையோ இல்லை ஒரு திருமண மண்டபத்திலையோ அந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தா இந்த செலவுகள் குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சிலரோட கருத்துக்களாக இருந்துகிட்டு இருக்கு. அது எப்படி பார்க்க? இல்லை, முதல்ல வந்து வெறும் மாவட்ட செயலாளர் மட்டும் செலவு பண்ணல, தலைமையிலேருந்து பணம் போகுது. ஓகே, அது முதல்ல ஞாபகம் வச்சிங்க. கட்சியிலிருந்து பணம் வந்துகிட்டு தான் இருக்கு. எப்பவுமே தலைமையில் கடைசி 2 படத்தோட சம்பளத்தை போட்டிருக்காரு பிரதர். அவர் சாதாரண விஷயம் இல்லை. அவரோட அதுதான் சொல்கிறேன்ல, எப்போ எனக்கு திட்டு விழ போகுதுன்னு தெரில, உண்மையை நம்ம சொல்லிடுறோம். இல்லை, அவர் கெட்ட பேர் வரதுனால தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அவர் கடைசி 2 படத்தோட சம்பளம், அதனால தான் அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டே வந்து கட்சி ஆரம்பிக்கும் லெட்டருக்கு கொடுத்தாரு தெரியுமா? அரசியல் எனது வேட்கை, அதை நான் வந்து ஒரு வியாபாரமாக பார்க்கவில்லை அப்படின்னு. திருப்பி தயவுசெய்து அந்த லெட்டரை நல்லா படிங்க. அந்த லெட்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 பக்கத்துக்கு எழுதியிருப்பார். அதில் போட்டிருப்பார். அதில் எழுதும்போது சொல்லியிருக்காரு, இதோட கடைசி படம் இது, நான் ஒரு கமிட்மெண்ட்டுக்காக செய்கிறேன். அந்த கமிட்மெண்ட் என்ன? ஓகே, அவருக்கு அடுத்த மாதம் வந்து அவருக்கு என்ன கமிட்மெண்ட்? நான் இப்போ நமக்கு உங்களுக்கு சம்பளம் வந்தால் கமிட்மெண்ட் அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டணும், கிரெடிட் கார்டு பில் கட்டணும், வண்டி ஏற்றது லோன் கட்டணும். கமிட்மெண்ட்டா? கமிட்மெண்ட் இதுதான் பிரதர். கமிட்மெண்ட் இதுதான் கமிட்மெண்ட். அவருக்கு தன்னோட இதை வந்து அடுத்த படத்தோட கமிட்மெண்ட் வந்து அந்த பணத்தை எடுத்து கட்சிக்காகவும் அரசியல் கொண்டு வந்து மக்களுக்கு சேவை செஞ்சு ஒரு கொண்டு போய் சேர்க்கணுன்ற நடத்தியாகணும்ல. கட்சியை சொந்த காசை போட்டுட்டு இருக்காருல்ல. ஸோ இப்போ அந்த பாயிண்ட் தான் அந்த கமிட்மெண்ட் அவரை பொறுத்த மட்டும். கடைசி 2 படம் கோட்டு, ஜனநாயகன், அது 2 ஓஜி எடுத்து அவர் போட்டிருக்காருன்னு தான் நான் பார்க்குறோம். ஸோ அப்படிதான் நானும் கேள்விப்பட்டேன். சரி, நான் பார்க்கல, அவர்கிட்ட பேசல, நான் ஆடிட்டர்லாம் கிடையாது. உடனே உனக்கு எப்படி தெரியும்லாம் கேட்காது. நீ கேள்விப்பட்டதான் நம்ம வைக்கிறோம். தாண்டி இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும், அது வந்து வெறும் நிர்வாகிகளுக்காக செஞ்ச மீட்டிங்கே கிடையாது. ஓகே, ஆமாம், மக்கள் சந்திப்பு கூட்டமா ஏற்பாடுகள் செய்யப்பட்டுச்சு. சந்திப்பே மக்களுக்கு தான். சரி, ஆனால் அந்த எஸ்ஓபியில் எங்களுக்கு ஒரு ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குது, மற்றவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்குல்ல. அந்த ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜரை நாங்கள் இப்படி டீல் பண்ண வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு. ஓகே, ஸோ நிர்வாகிகளை நிற்க வச்சு
மக்கள்கிட்ட பேசிட்டு இருக்கோம். மாப்பிள்ளை இவர் தான், ஆனால் போட்டுக்கிற சட்டை அவரது இல்லை. அந்த மாதிரி அந்த 5000 நிர்வாகிகளை நிற்க வைத்து நாங்கள் மக்களிடம் சென்று பேசிக் கொண்டிருக்கோம். ஆக்சுவலி நாங்கள் எங்களுக்கு நிர்வாகிகளை போய் சேர்ந்து என்ன ஆக போகுது? அவன் வந்து ஓட்டே போட போறான். அவங்க களத்துல வேலை செய்ய போறாங்க. இல்லை சார், இல்லை ப்ரோ, அவனுக்கு ஓட்டே போட போறானே. கரெக்ட் தான். களத்தில் வேலை செய்ய போறான், அவனுக்கு ஓட்டு போட போறான். அவங்க கிட்ட போய் நான் என்ன பேசணும்? ஓகே. ஆனால் இப்போ நான் யார்கிட்ட பேச வேண்டியிருக்கு? விஜயனை யார்கிட்ட பேசணும்? மக்கள்கிட்ட பேசணும். மக்கள்கிட்ட கொண்டு போய் சென்றடையணும். அவன் தான் நம்பி மக்களுக்கு வாக்களிக்க போறான் விஜயனாக்கு. அப்போ அவர் மக்கள்கிட்ட போறதுக்கு என்ன வழி இருக்கு? 5000 பேருக்கு மேலே போச்சுன்னா 15,000 15 நாளைக்கு சொல்லணும். 50,000 தொடுது அப்படின்னா 30 நாள் முன்னாடி சொல்லணுமா? வாராவா 3 நாளைக்கு ஒரு தடவை ஒரு மாநாடு போடுறாங்க. எப்படி 30 நாள் முன்னாடி இவங்க எழுதி கொடுத்து வாங்கிட்டாங்க எல்லா பர்மிஷனும். அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் தான் நடக்குது. இளைஞரணி மாநாடு, மகளிரணி மாநாடு, அந்த அப்புறம் வந்து என்ன ஐடி மாநாடு, ஒரு விங்குக்கு ஒரு மாநாடு நடத்திட்டு இருக்காங்கல்ல, ஒரு அணி மாநாடு. ஓகே. ஆளுங்கட்சி. இப்போ புரியுதுங்களா? அப்போ நாங்கள் வேற வழியே இல்லாமல், அதுவும் 4999 பேர் தான் இருக்கணும். 5000 போச்சுன்னா 15 days. அது 50,000 தொடர மாதிரி வந்துச்சு அப்படின்னா 30 days. எனக்கு லாஜிக்கே புரியல. ஒரு மக்கள் சந்திப்பில் 50,000 பேர் வருவான்னு எனக்கு எப்படி சார் தெரியும்? யாருக்கு தெரியும்? ஓகே. அப்போ இது என்ன ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயமா இருக்குல்ல. இதை சொல்ல போனால் ஏதோ காழ்ப்புணர்ச்சி வன்மத்தில் பேசுறேன்னு சொல்றாங்க. உள்ள போய் பாருங்க அங்கே எவ்வளோ பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குதுன்ட்டுன்னு. வேலூர் எஸ்பி கொஞ்சம் ஜென்யூனா இருந்தாரு, கன்வின்சிங்கா இருந்தாரு, ஃபிளெக்சிபிளா இருந்தாரு. வேற ஒரு மாவட்டத்தை எஸ்பி அப்படி இருக்க மாட்டேங்கிறாரு. அவர் ஆளுங்கட்சிக்கு சாதகமாக உட்காந்துருக்காரு. கேட்டா மேல எடுத்து ப்ரெஷரு, என்னோட நிலைமையை புரிஞ்சுங்கன்னு அவங்க சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்றாங்க? இன்னி வரைக்கும் எஸ்ஓபி வரல. ஒரு எஸ்ஓபி போட்டிருக்காங்க, இது ஒரு எஸ்ஓபியான்னு கேட்குற அளவில் இருக்குது. புரியுதுங்களா? இது ஒரு எஸ்ஓபியா, இப்படிதான் எஸ்ஓபி போடுவீங்களா அப்படின்ட்டுன்னு கோர்ட்டு கேட்குற அளவில் இருக்குது. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ கோட் ஆஃப் கான்டாக்ட் வர வரைக்கும் மக்களை சந்திக்கணும்னா இதுதான், வேற வழி இல்லை. அடுத்தது எங்கே போகிறோம்? அதுக்கான வேலைகள் பாடு. ஓகே. மினிமம் 10 days அதை பிளான் பண்ணி கொண்டு போய் எந்த மாவட்டம் செய்ய ரெடியாக இருக்கான் அந்த மாவட்டத்துக்கு பேசி அதற்கான இடத்த பார்க்கணும். நீங்கள் கேட்டீங்கல்ல, ஒரு சத்திரத்தில் போடலாமே. 5000 பேர் கூடுறதுக்கு எங்கே சத்திரம் இருக்கு? சென்னையை தாண்டி எங்கே சார் சத்திரம் இருக்கு? ஓகே. தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லையா 5000 பேர் கூடுற அளவுக்கு? 5000 பேர் கூடுற அளவுக்கு தான் போட்டுடலாம். தமிழ்நாட்டிலே ஹையஸ்ட் 3500 பேர் தான். அது கன்வென்ஷன் சென்டரா, ராமச்சந்திரா அவங்களோட 3500, 3000 to 3000 ஆர்கே அதில் அங்கே திருவான்மை, அது 2 தான் இருக்கு. அதுக்கு மேலே கிடையாதுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் தேடி பார்த்துருக்கேன் நிறையா. எங்கேயுமே இல்லை, 5000லாம் இல்லை. ஸ்டேடியத்தில் தான் போடணும். போட்டா பட் அப்போ வேற வழி இல்லை, கிரவுண்டில் தான் போட்டாகணும். அப்போ பல கேள்விகளுக்கு பதில் விடையாவே எனக்கு கிடைச்சிச்சுன்னு நினைக்கிறேன். தலைமையிலிருந்து கண்டிப்பாக அதுல இருந்து ஒரு பங்கோ இல்ல சில சரிசமமாவோ அவங்க கண்டிப்பா பகிர்ந்துக்கிறாங்க. பெரிய பங்கு, ஒரு பங்கு இல்ல, பெரிய பங்கு கட்சி எடுத்துக்கு கண்டிப்பா எல்லாத்துக்குமே வரும். ஓகே. சென்னையில வந்து எங்கேயுமே விஜய் நான் சொல்றதும் சரி, ஆனந்தன் சொல்றதும் சரி, உன்னால எவ்வளவு முடியுமோ அதை செய், பண்ணு. மேல இருக்கிறத நான் பண்ணிக்கிறேன். பண்ணியிருப்பாங்க. நான் அதுக்காக வந்து மாவட்டம் செய்யல, எல்லாமே தலைமை கொடுக்குதுன்னு சொல்ல, மாவட்டமும் செய்யலாம். இப்போ 10th 12th நடக்குது, அதுக்கு வந்து சாரி இல்லை 10th and 12th வந்து மாணவர்களுக்கு இது கொடுக்குறாரு. அது எல்லாமே விஜய் நான் கிட்ட இருந்து வர பணம். ஆமா, அதுல நீங்க போய் அதுல பாருங்க, டிராஃப்ட் இருக்கும் 5000 ரூபான்னு போட்டு 234 × 3 × 5000. அது வந்து என்ன வந்துடும் அப்படின்னா, தமிழ முதல்ல போட்டு தளபதி மக்கள் இயக்கம்னு வரும், விஜய் மக்கள் இயக்கம். இந்த வாட்டி தாவேக்கா விஜய் மக்கள் இயக்கம் வந்து தளபதி விஜய் மக்கள் இயக்கமா தெரியல, மேபி தளபதி விஜய் மக்கள் இயக்கமா தான் இருக்கும், தெரியல. பட் அது நடந்துருச்சு. எல்லாமே இவங்க பாத்துக்கிறாங்க. சாப்பாடு, சத்திரம், A to Z அண்ணன் தான் ஃபுல்லாவே. திருச்சியில ஏர்போர்ட்ல இருந்து அவரு அங்க இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு மக்கள் சந்திப்பு கூடத்துக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் கிட்ட ஆச்சு. இதுதான் திருச்சியில இருந்து நாமக்கல் போற அந்த டிராவல் டைமும். சென்னையில இருந்து வேலூர் போறாரு, வழி எங்கும் அவருக்கு வரவேற்பு. அது எப்படி இருக்கு அந்த மக்களோட எதிர்பார்ப்பும்? நேற்று திங்கட்கிழமை எல்லாருக்கும் வேலை நாட்கள், பள்ளி இருக்கு, கல்லூரிகள் இருக்கு, எல்லாருமே எக்ஸாம் வேற, சாலை எங்கும் அவரை வரவேற்க அந்த வெயில நின்று பண்றாங்கல்ல, அது என்ன ஒரு கனெக்டுங்க? அது எப்படிங்க நம்ம எடுத்துக்கிறது? அதுதான் தலைவன். உங்களுக்கு அதனால தாங்க தலைவன். உங்களுக்கு இருக்காது, எனக்கு இருக்காது. நம்ம போய் ரோட்ல நிக்கிறோம் அப்படின்னா, ஜென்ரலா சொல்றேன், நான் போய் ரோட்ல நின்னா 10 பேர் பார்க்க மாட்டான். ஓகே, 10 டிவியில பேசுறானா கூட அதை பார்க்க மாட்டான். ஆனால் நம்மளை மீறி தலைவான ஓடி வரான்ல, எல்லாருக்கும் வராது. கைகுட்டுன்னு எம்ஜிஆர், இப்போ விஜய்னா அரசியலுக்குள்ள இருக்கிறதுனால நடிகரா வராங்க பார்க்குறாங்கன்றது வேற, எனக்கு தெரியாது. நான் பாலிடிக்ஸ் மட்டும்தான் பேசுகிறேன். ஓகே, ஸோ அந்த பாயிண்டில் பார்க்கும்போது கனெக்ட். இந்த நின்னாங்கல்ல அத்தனை பேரும், நீங்கள் சொல்கிறீங்கல்ல இவங்க அத்தனை பேர் நின்னாங்கன்ட்டுன்னு, கான்ஃபிடென்ஸ் அவர் மேலே. அதனால தான் சொல்கிறேன், லீடர் ட்ரிவன் ஃபோர்ஸ்ட் இந்தியா, நாட் ஏ ஐடியாலஜிக்கல் ஃபோர்ஸ்.
கொள்கை கொள்கை கொள்கைன்றீங்களா, கொள்கையை நோக்கி பயணிக்கும் கூட்டம் அல்ல, தலைவனை நோக்கி பயணிக்கும் கூட்டம். ஞாபகம் வச்சுங்க. அந்த தலைவன் தான் மக்கள்கிட்ட கொள்கை கொண்டு போய் சேர்க்கணும். ஓகே, அவங்ககிட்ட தான் இருக்கு. அது இந்த வாட்டி விஜயனா கிட்ட இருக்கு. அதை நான் பார்க்குறேன். ஸோ அந்த கனெக்ட் இப்போ இன்னொரு சொல்லுவோமே, நாங்கள் அப்படி செய்திருக்கிறோம் இப்படி செய்திருக்கிறோம்ன்றீங்க சார். அங்கே வந்து நின்று ஒருத்தன் கூட 5000 பணம் வாங்கலையா சார்? வாங்கியிருப்பாங்க. வந்தவங்களாம் நார்மலாக 4 காரில் வந்து இறங்கி நிற்கல சார். வந்து நின்று அத்தனை பேரும் பிரதர். யார் பிரதர்? ஒரு நாமினல் பாமரன் சாமானிய மனுஷன் தானே. அத்தனை பேர் 5000 வாங்கியிருப்பான்ல. அப்போ அந்த 5000 வாங்கியிருக்கான். அவ்வளோ விசுவாசமாக அவ்வளோ வேலை செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு ஒன்று பாலாரும் தேனாரும் தமிழ்நாட்டில் ஓடுது. அப்படியே தங்க தாம்பாளத்தில் தாங்குறேன்னா அவனை விட்டுட்டு எது சார்? அவங்கள விட்டுட்டு ஏன் சார் இவர்கிட்ட வரணும்? தலைவனா? ஏன் தலைவன் ஏன் வராங்க? அப்போ இது வேற ஒரு உணர்ச்சி சார். விஜய்னா இஸ் நாட் ஜஸ்ட் அ பிராண்ட், இஸ் அன் எமோஷன். ஓகே, புரிஞ்சுங்க. இஸ் அன் எமோஷன். இது எப்படிப்பட்ட எமோஷன் அப்படின்னா, மாற்றத்துக்கான முதல் படியாக பார்க்குறாங்க அவரை. வெறும் தாவேக்கான்றது ஒரு கட்சி இல்லை, விஜய்னான்ற ஒரு தலைவன் மட்டும் இல்லை. புரிஞ்சுங்க. மாற்றத்தின் நம்பிக்கை, அதுதான் சென்சிட்டிவான ஒரு சென்டிமெண்ட் இருக்கு. மாற்றத்தின் நம்பிக்கை. ஓகே, ஊழலால் சலித்து போன இளைஞர்களோட என்ன சொல்லலாம், ஊழலால் செலுத்து போன இளைஞர்களோட குரல் அப்படின்னு பார்க்கலாம். நேற்று நம்ம டீம்ல இருந்தும் அங்க ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் கேள்விப்பட்டேன், பசங்க சொன்னாங்க. அதான், அவங்க எல்லாருமே வேலைகளும் சிறப்பா இருந்தது. விஜய் அவர்கள் கரெக்டா 12:30 மணிக்கு பேச தொடங்கினார்னு நினைக்கிறேன். என்ன பேச போறாரு, எலெக்ஷனுக்கு ரொம்ப குறுகிய நாட்கள் தான் இருக்கு, மாதங்கள் தான் இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, நேத்து அவர் பேசுனதுல நிறைய விஷயங்கள், குறிப்பா எடுத்ததுமே இந்த குட்டி ஸ்டோரியில இருந்து தொடங்கின ஒரு விஷயம். எப்படி அதை ஆரம்பிக்கப்படுது குட்டி ஸ்டோரி, நிறைய இன்னும் கொட்டணும்னு ரொம்ப இதா இருக்காரோ, ஈகரா இருக்காரோ? இல்லை, அப்படி கிடையாது. அவர் எப்போவுமே தனக்கான ஒரு ஃபார்முலாவை மெயின்டைன் பண்ணுறாரு. எப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்னானா இப்படி தான் இருக்கும். ஒரு குட்டி கதை சொல்வார், ஒரு 2 பஞ்சு வைப்பார், 2 எமோஷ்னலாக பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுவார். அந்த அந்த சமயத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்ப்பார். ஓகே, ஹியூமரஸாக இருக்கும். நிறையா இடத்துல என்ன எளிய முறையில் இருக்கும், பாமரனுக்கும் புரிகிற மாதிரி இருக்கும். நீங்கள் கனெக்ட் கேட்டீங்கல்ல, அந்த கனெக்ட் தான். புரியுதா? முக்கியமாக இளைஞர்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். ஜென்கிட்ஸுக்கு இன்னும் பிடிக்கும், கனெக்ட் ஆவார். ஸோ இஸ் அ ரைட் மேன். அடுத்த தலைமுறைக்கு ஒரு தலைவன், தெளிவாக கொண்டு போய் அவர்கிட்ட சேர்த்துட்டு இருக்காங்க. ஓகே, மைக்கா பூச்சா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுகிற ஆள்லாம் கிடையாது. அவரால் சிறப்பாக பாட முடியும், ஆனால் பாடலாம் மாட்டார். தேவையில்லை. அவர் ப்ரிசைஸ்டாக இருக்கார். இப்படி வச்சுக்கலாம், ஷார்ட், கிறிஸ்ப் அண்ட் ப்ரிசைஸ்ட். இப்படி வச்சுங்க, ஷார்ட்டாக கிறிஸ்பாக ப்ரிசைஸ்டாக இருக்காரு. மைக்கு கச்சா போதும்ன்ட்டு 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் போட்டு அருன்னு அறுக்கிறது இல்லை. சாத்திய கூறுகளை பேசுகிறார். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நான் மேலேருந்து அப்படியே உனக்கு ஃபுல்லாக தங்கமாக கொட்டை வச்சிருவேன், நான் ஆட்சிக்கு வந்தா உனக்கு வந்து வெறும் தரையில் நடக்க மாட்டேன், ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பட்டு மஞ்சளத்தை போட்டுருவேன், நீங்கள் இதில் நடப்பீங்க. இந்த அல்வா பேச்செலாம் அவர்கிட்ட கிடையாது. ஓகே, எது சாத்தியம், எது நடக்கும், இதெல்லாம் தாண்டி உண்மையை பேசுகிறாரு. அந்த உண்மை தான் மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகும். அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். கரெக்டாக தான். ஏன்னா இது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா, 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் நேரம் இருந்தாலும் அவர் பேசக்கூடிய விஷயம் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும். அவரே சொல்கிறாரு, ஏங்க நான் பேசுறதே 3லேருந்து 5 நிமிஷம் தான், அதையுமே இப்படி தடப்பனா என்ன சார் நியாயம்னு கேட்குறாருல. சரி, ஆனால் நீங்கள் வெறும் 3 நிமிஷம்னு பார்க்காதீங்க. அவர் பேசினது அந்த 3 நிமிஷம் 3 நாளைக்கு அதிர்வேலையாக டாக் ஆஃப் த டவுனாக நிற்கிது இல்லை. கண்டிப்பாக அவன் தான் தலைவன். ஓகே, அவன் தான் தலைவன். தலைவன்றவன் 3 மணி நேரம் பேசுகிறானா 3 நிமிஷம் பேசுகிறானான்னு முக்கியம் இல்லை, அதை எவ்வளோ நாள் மக்கள் பேச வைக்கிறான் பாருங்க, அவன் தான் உண்மையான தலைவன். அவ்வளோ ஃபோர்ஸாக நிறைய இடங்கள்ல பேசின விஜய் அவர்கள் ஜனநாயகனோட அந்த ஆடியோ லான்ச்சில் கூட நீங்க என்னை எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் என்னை அள வைக்க முடியாதுன்னு சொன்ன விஜய் அவர்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடியவர். நேற்று ஒரு இடத்துல உடைஞ்சி பிரேக் ஆகுறாரு. அது அது ஏன் அது திடீர்னு அந்த ஒரு எமோஷன்? 200 ரூபா வாங்கின அல்லு சில்லாம் அவரை பற்றி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி பேசிட்டு இருக்கீங்க. 200 கோடி வாங்குறான் அந்த மனுஷன், தூக்கி போட்டு வந்து நிற்கிறான் மக்களுக்காகன்ற போது, நிற்கிறாரு மக்களுக்காகன்ற போது, உண்மையாக வந்து நிற்கும்போது இப்படி அவரை சொல்லும்போது அந்த வலி இருக்கும்ல. நீ என்ன தப்பு பண்ணிட்டார் சொல்லுங்க? அவரு கோடி கோடியாக கொள்ள வச்சாரா? மக்கள் பணத்தை சுருட்டினாரா கேட்குறேன். ஆற்று படுகையை ஃபுல்லாக திருடினாரா? மண்ணை திருடினாரா? நில வளத்தை சுரண்டினாரா? நீர் வளத்தை சுரண்டினாரா? இல்லை மலையெல்லாம் உடச்சி ஒரு 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 டேட்டா ஒன்று இருக்குது. நான் அடுத்த வாட்டிலாம் இந்த அதை பேச கிளிக்க போகிறேன் எல்லாரையும். ஓகே, 60% மலைகள் தமிழ்நாட்டில் முடிஞ்சு போச்சு.
இன்னும் 40% மலைகள் தான் இருக்கு. ஓகே. இதே இது கண்டினியூ ஆச்சு வச்சுக்கிங்க 15லேருந்து 20 வருஷம் கழிச்சு தமிழ்நாட்டுல மலையே இருக்காதான். மலையே இருக்காது. அத்தனை மலைகளும் குவாரிகளாக மாறி அந்த குவாரிகளில் எடுக்கும் கற்களும் மண்களும் பக்கத்து ஸ்டேட்டான கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் போகுது. அந்த பேப்பர் வந்து ஏஐல பண்ணதுன்றது கிட்டத்தட்ட எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அதுல எழுதியிருக்கு இந்த மாதிரி நீங்க அங்க எமோஷன் ஆகணும், 2 ஸ்டெப் பின்னாடி போகணும். பாத்தீங்களா? அப்படியா? அதெல்லாம் வந்து வித்தியாசமா கண்டுபிடிப்பாங்க. நீங்க ஏஐ நீங்கல்ல, அது ஏன் ஏஐ இருக்கக்கூடாது? இல்ல அதுதான் சொல்றேன், ஏஐல தான் கிரியேட் பண்ணிருக்காங்க. அதை எல்லாருமே போட்டு இது நம்பகத்தன்மையா சார் நான் அதையே ஏஐ இருக்குன்னு நான் சொல்றேனே சார். ஓகே சார், என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். அவர் பேசுன அந்த பேப்பர் எடுத்துட்டு வந்து வைங்க, நான் ஒத்துக்கிறேன். கரெக்ட். கரெக்டா? முடிஞ்சிச்சா? இப்போ என்ன இப்படி உட்காந்து வச்சு பேசிட்டு இருக்கீங்க, என்ன நீங்க உங்ககிட்ட சொல்லுங்க. இல்ல அப்புறம் இன்னைக்கு வந்துருச்சு ஏஐல. இல்ல அந்த எமோஷனை கூட இவங்க ஏன் இப்படி இவ்வளவு தூரம் இறங்கி அடிக்கணும்? அந்த கேவலமானவங்க, என்னதாங்க அவர் கேவலமானவனுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல எதுவுமே பேசவே தெரியல. அவங்கள நீங்க பேசினா வச்சிங்களேன், நமக்கு அசிங்கம். ஓகே, நமக்கு தான் அசிங்கம். போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதுன்ற மாதிரி இந்த வாட்டி இளைஞர்கள், ஒரு மிகப்பெரிய இளைஞர் கூட்டம் அவர் பின்னாடி நிக்குது. அவனை நீ ஏமாத்தவே முடியாது. ஓகே. போன தலைமுறை எங்க அப்பாவை ஏமாத்திக்கலாம், எங்க அம்மாவை ஏமாத்திக்கலாம். இந்த தலைமுறை எங்களை ஏமாத்தவே உங்களால முடியாது. அடுத்த தலைமுறையை நாங்கள் சீர் செய்ய வந்திருக்கோம். இதுதான் உண்மை. நீ அவனை வேணாலும் கூட்டுவா, நான் பேச ரெடி. அவன் கூட வேணாலும் மொத்த டேட்டா நான் வச்சிருக்கேன், பேசுவோம் உட்காந்துக்கிட்டு. நிறைய வாக்குறுதிகள் இது விஜய் அவர்கள் கொடுத்தாங்க. அது பாத்தீங்களா நீங்க? அது சிலர் வந்து சாத்தியம், சிலர் சாத்தியம் இல்லைன்றாங்க. சிலர் வந்து அதை இது எப்படி ஒரு அறிக்கையா வரும், இது எப்படி அது அப்படி இல்ல பிரதர். அதாவது என்னன்னா, அவர் எவ்வளவு நுணுக்கமா இருக்காருன்னு தான் சொல்ல வரேன். நீங்க சொன்னா நீங்க எதை சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியும். கழிவறைகளுக்கு கட்டுற அந்த இதுதானே இப்போ வந்து கதவு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமானு கேக்குறாங்க. ஆக்சுவலி அவ்வளவு நுணுக்கமா இருக்காருன்னு பார்க்கணும். ஓகே. ஹி இஸ் இன் டெப்த் ஆஃப் இட். சும்மா சொல்லல. தரமான பள்ளிகள் கொடுக்கப்படும், தரமான கல்வி வழங்கப்படும், அந்த கல்வி கட்டடங்கள் தரமாக இருக்கப்படும் அப்படின்னு கூட சொல்ல. சீர் செய்து செப்பனிட்டு சீர் செய்யும் கூட சொல்ல. அந்த என்ன பிரச்சனை? அப்போ மகளிர் பள்ளிகள்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு கழிப்பறை கூட சரியில்லை. 48,000 கோடி ரூபாங்க பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கு. தமிழ்நாட்டோட ஹையஸ்ட் பட்ஜெட்டு கல்விக்கு தான். ஒரு பாத்ரூமுக்கு, ஒரு கழிவறைக்கு ஒரு தாப்பா இல்ல, ஒரு கதவு இல்லைன்னா அவ்வளவு நச்சனமா இருக்குது பாருங்க உங்க கல்வித்துறைன்னு தான் நாங்க சொல்ல வரோம். இல்ல அது கல்வியை மேம்படுத்தணும், அதுல நம்ம கட்டமைக்கணும் அப்படி சொல்றதை விட இது சொன்னதை வந்து எப்படி அவரு அப்படின்றாங்க. அதை தான் சொல்ல வரேன். ஓகே, அதை தான் நானும் சொல்ல வரேன். அப்போ பிரச்சனை எந்த அளவுக்கு இருக்கு? டேய், ஒரு கழிவறை கூட நீங்க ஒழுங்காலடா, அந்த பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்ற அளவுக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல வரேன். மேல் ஓக்கா சொல்லலைங்க, உண்மையா மனதார அவர்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத யோசிச்சு அந்த இன்டெப்தா சொல்றாருன்னு தான் நான் சொல்ல வரேன். புரிஞ்சுங்க. இது ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதில் இருக்கிற சாராம்சத்தை பாருங்க. அதை தான் நான் சொல்றேன். இன்டெப்தா ஒரு கழிவறைக்கு கூட உங்க தாப்பா போட முடியல, ஒரு கதவு இல்லாம வச்சிருக்கீங்க அப்படின்ற அந்த இன்டெப்தை அவர் சொல்ற அந்த சாராம்சத்தை சொல்ல வர. அப்போ அந்த பள்ளிக்கூடம் எந்த அளவுக்கு நாங்கள் காப்பாற்றுவோம், எந்த அளவுக்கு இருக்கணும், அதோட முக்கியமா என்ன லட்சணத்தில் வச்சிருக்கீங்கன்னு அவர் சொல்ல வர்றாரு. அப்படிதான் நம்ம எடுக்கணும். இதையும் மீறி இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க 10,000 அப்படின்ற வாக்குறுதிகள்லாம் பார்த்துருப்பீங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் சாத்தியமா, நடைமுறைக்கு சாத்தியமா, அவர் வந்தா அது பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விகள் இருக்கு. இல்லை ப்ரோ, நீங்க ரொம்ப தெளிவா பார்க்கணும். அவர் வந்து மனசாட்சி உள்ள மக்களாட்சி. 100% நான் கொடுக்கும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படும், இல்லாவிட்டால் நான் கொடுக்கவே மாட்டேன் அந்த வாக்குறுதின்ட்டாரு. நீங்க இப்போ 10,000 நீங்க அது மாதிரி ஏதாவது சொன்னாரா? இல்லை. முதல்ல 2000 ஆரம்பிச்சானுங்க, அப்புறம் 2000 ஆச்சு, இப்போ 10,000 வந்திருக்குது. அடுத்தது 4,000, 10,000, 20,000 போகுது. கட்சியில் பிம்பிலிகா பிலாபி தான் ஆக போகுதுன்றது எல்லாம் தெளிவாக தெரியுது. அவர் கொடுத்த அறிக்கையே கீழே போயிட்டு தயவுசெய்து கமெண்ட்டை படிங்க. ஒன்றுமே போடல. அத்தனை பேரும் பிம்பிலிகா பிலாபி, பிம்பிலிகா பிலாபி, பிம்பிலிகா பிலாபின்னு போடுறான். அது என்ன படம் தெரியல, ஏதோ ஒரு படம், பாண்டியராஜன் சார் படம் போல இருக்குது. அவர் பேர் என்ன? அவர் தான் நம்ம பைல்வான் ரங்கன். அவர் தான் உட்காந்துருப்பாரு. பைல்வான் ரங்கன் தான் நகைச்சுவையில் அவர் தான் உட்காந்துருப்பாரு. 2000 அப்படின்னு ஆரம்பிப்பாருல, அவர் இன்னைக்கு செம்ம ட்ரெண்டிங்ல இருக்கிறாரு. எல்லாமே கீழே போடி கிளியும் கிழிச்சுக்கிறாங்க. விஜய் அவரது மட்டும் எப்படி சாத்தியம்? நடைமுறைக்கு சாத்தியமாக என்ன ப்ரோ சாத்தியம் இல்லை? அது எப்படி? அவர் என்ன சொன்னாரு? எல்லா ஸ்கூலும் கொண்டு போய் நான் அமெரிக்கால வைக்க போறேன், இல்ல எல்லாத்தையும் இல்லைன்னா வந்து ஒவ்வொருத்தரையும் நான் வந்து தனித்தனியாக பஸ் விட போறேன், ஒவ்வொருத்தருக்கு கார் வைக்க போறேன், ஒரு பள்ளி மாணவர்களுக்கும் காரில் ஏற்றி கொண்டு போய் இறக்கிட்டு திருப்பி கூட்டு வந்து விட போறேன் அப்படின்னு ஏதாவது சொன்னாரா? இல்ல இப்ப மட்டும் இல்ல, கச்சத்தீவு விஷயம் முதற்கொண்டு அவர் பேசியிருக்காரு. அதெல்லாம் அப்படி கேட்கும் பொழுது நீங்க சூப்பர் கேள்வி ப்ரோ. அட்லீஸ்ட் நீங்களாவது கேட்டீங்களே.
கச்சத்தீவு மேட்ருக்குள்ள வரேன். ம். கச்சத்தீவு மேட்ரு ஒரு பிரச்சனையே இல்லை ப்ரோ. சீரியஸாக சொல்கிறேன், அசால்ட்டாக சால்வ் பண்ணியிருக்கலாம். இங்கே நம்ம ஒழுங்காக அடுக்காததுக்கு ம். 2 விஷயம் சொல்கிறேன். 1974 பார்டர்ஸை பிரிக்கிறாங்க. இந்தியாவோட ஓரத்தில் இருக்கிற பார்டர்ஸ் பங்களாதேஷ், ஸ்ரீலங்காவில், அதில் பிரித்தது தான் கச்சத்தீவு. அதே மாதிரி நீங்கள் வந்து இதுக்கு போனீங்க வச்சுக்கோங்க, பங்களாதேஷ்க்கு, வெஸ்ட் பெங்கால் அண்ட் பங்களாதேஷ் பிரிக்கும்போது தஹர்கிராம் அகர் போட்டா பங்களாதேஷ்ன்ற ஒரு இடம், அந்த இடத்துக்கு டின்பகான்ற வழியாக தான் போகணும். அது வெஸ்ட் பெங்கால் வழியாக போகணும். புரியுதுங்களா? போனால் தான் பங்களாதேஷ் போகிறது ஈஸி, ஷார்ட். இல்லைனா சுற்றி போகணும். அப்போ வந்து கேட்குறாங்க, ரொம்ப பெருசாலாம் கிடையாது, தீவுலாம் கூட இல்லை, வெறும் 176 மீட்டர் தான், 68 அடிக்கு 68 மீட்டருக்கு 68 175 இன்ட்டு 65 மீட்டர்ஸ் தான் அந்த இடமே, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இடம் என்ன. அப்போது சீஃப் மினிஸ்டராக இருந்த சித்தார்த் சங்கர் ராய் அப்படின்றவர் சண்டை போட்டு முடியாது, நான் ஒரு செட்டு ஒரு காணி நிலம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, சண்டை போட்டு முடியாதுன்ட்டார். இந்திரா காந்தி பீரியட்ல. ஓகே, இந்திரா காந்தி அக்செப்டட். காங்கிரஸோட பீரியட், அவர் தான் சீஃப் மினிஸ்டர். சரிங்களா? சித்தார்த் சங்கர் ராய்ன்றவர் அந்த இடத்துல ஒரு பிட்டு, அந்த டிங்பகான்ற இடத்துல ஒரு பிட்டு, ஒரு காணி நிலம் கூட கொடுக்க மாட்டேன், என் மண்ணுக்கு சொந்தம், என் நாட்டுக்கு சொந்தம் சொல்லிட்டு ஃபைட் பண்றாரு. இந்திரா காந்தி அக்செப்ட் பண்ணி நீங்க அப்படிதான் போகணும்னு விடுறாங்க. இங்க என்ன பண்ணீங்க, ஒரு தீவியை தாரவாத்து கொடுத்துட்டீங்க. இப்ப தீவோட பிரச்சனை என்ன தெரியுமா? எல்லை பார்டர் 74ல் போடும்போது, அதாவது என்னன்னா, நீங்களும் வரலாம் நாங்களும் வரலாம் அப்படின்றாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நீங்களும் வரலாம் நாங்களும் வரலாம். என்ன சென்ஸ்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாங்கள் ஒரு 3 மாதம் நாங்கள் வருவோம், வந்துக்கலாம் போய்க்கலாம் செஞ்சுக்கலாம், அவங்களும் வருவாங்க போவாங்க. அதாவது அந்த மீன் பிடிக்கிற படகுகள் அந்த இடத்துல வரா மாதிரி ஒரு இஷ்யூ கொடுத்துருக்காங்க. 2 வருஷத்தில் அதை ஸ்ரீலங்கா என்ன பண்ணுறான், தம் பக்கம் வசமாக்கிறதுக்கு தடை பண்ணுறான், நாட் அலவுட் அப்படின்ட்டுன்னு. ஏண்டா நாட் அலவுட் இல்லை அப்படின்னா, அந்த இடம் 15லேருந்து 20 அடி தான் ஆழம் இருக்கும். பவளப்பாறைகள், அங்கே தான் இனப்பெருக்கங்கள் இருக்கிறதுனால. சரிங்களா? ஆனால் அதுக்கு தள்ளி தான் இருக்குது. இது அதுலேருந்து தள்ளி வருது, ரொம்ப பக்கத்தில் கிடையாது, கொஞ்சம் தள்ளி தான் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு 15 to 20 மீட்டர்ஸ் ஆழம் இருக்கிற ஒரு பே, ஒரு பார்க் பே மாதிரி. அது ஓகே, ஒரு பார்க்கிங் நம்ம எப்படி பே வைப்போம் அந்த மாதிரியான இடம் தான் அது. சரிங்களா? அந்த இடத்துல வந்து பாட்டம் ட்ராலிங்னு ஒன்று இருக்குது. பாட்டம் ட்ராலிங்னா என்னன்னா, அடி இது வரைக்கும் கடல் வரைக்கும் போயிட்டு சின்ன சின்ன மீன்கள் இருக்குல்ல, அந்த துடுப்புன்னு போடுவாங்க, அந்த துடுப்புகள் போட்டு அதில் துடுப்புகள், அது கம்பி மாதிரி இருக்கும், வளையம் மாதிரி, கொக்கிகள், ஓகே, அதில் போட்டு எடுக்கிறது. தட் இஸ் நாட் பேண்ட் இன் இந்தியா. நமக்கு, நம்ம மீனவர்களுக்கு அதுக்கு அந்த வலை, அந்த இந்த வலை போட்டு, அது எக்ஸாக்ட் டேர்ம் தெரியல, அந்த வலையோட நேம் நமக்கு தெரியல, மேபி நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக கேட்டு சொல்கிறேன். அதுலேருந்து எடுப்பாங்க. அந்த தூண்டில் போட்டு வரைக்கும் உள்ளே போய் எடுக்கலாம், அந்த மாதிரியான ஒரு இது. அது ஸ்ரீலங்காவில் தடை செய்யப்பட்ட ஒரு விஷயம். அந்த ஃபிஷிங் செய்யக்கூடாது ஸ்ரீலங்காவில். இந்தியாவில் செய்யலாம். அப்போ இவன் என்ன பண்ணுறான், காலங்காலமாக சின்ன போட்டு, பெரிய போட் எடுத்துருக்கிறவன் எங்கே போகலான்னா டீப் சி ஃபிஷிங் போகலாம். இவனால டீப் சி ஃபிஷிங் போக முடியாது. அப்போது இந்த இஷ்யூ ஒன்று இருக்குது. அவன் தடை செஞ்சுட்டான். நம்ம பசங்க போய் எடுக்கும்போது, நான் தடை செய்யப்பட்டதில் நீ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் ரூல் இருக்குல்ல, எல்லை தாண்டிய ஒரு சட்டத்தை மீறான்னு சொல்லிட்டு போட் அபகரிக்கிறான், நம்ம மக்களை அரெஸ்ட் பண்ணுறான். இதுதான் ஃபஸ்ட்டு பிரச்சனை. புரியுதுங்களா? இந்த பிரச்சனையை தீர்க்கணும்னா we should have a trading treaty with ஸ்ரீலங்கா. ட்ரேடிங் ட்ரீட்டி ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, நாங்கள் தான் உங்களுக்கு வந்து கச்சத்தீவை மீட்டு கொடுத்தோம். ஒன்று, இது பிஓகே எல்ஐகே அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம்ல, பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர், ஐஓகே இந்தியா ஆக்குபைட் காஷ்மீர், அதே மாதிரி சைனாவில் இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த இடத்த காமன் பிளேஸாக மாற்றணும். நானும் வந்துட்டு போவேன், நீயும் வந்துட்டு போ, 2 பேரும் போவோம் அப்படின்ற ஒரு தடை ஒரு காலத்துக்குள்ளே வரணும். இதை தாண்டி இப்போ நம்ம சொன்னோம்ல டீப் ஃபிஷிங், இது வந்து பாட்டம் ட்ராலிங். ஓகே, இது பாட்டம் ட்ராலிங். இது சார்ந்த இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, மீனவர்கள், ஓஷன் டெக்னாலஜிஸ், மிகப்பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அவர்களுக்கு படகை கொடுத்து, ஏன்னா அந்த படகு அதுக்கு மேலே போகாது, ஸோ அவனுக்கு படகை கொடுத்து, நேவிகேஷன் சிஸ்டம் கொடுத்து, அவனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து, அந்த மாதிரி ஆட்கள் எத்தனை பேருன்னு தெரியாது, ஒரு 5000 பேர் இருக்கலாம், 10,000 பேர் இருக்கலாம் மேக்சிமம் மீனவர்களில். அந்த 5000 பேரோ 10,000 பேரையோ கூட்டிகிட்டு வந்து அவனுக்கு அந்த 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 படகுகள் அதுக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கு இத்தனை மீட்டர்ஸ் இவ்வளோ இருக்குன்றதுலாம் இருக்குது.
இந்த படகுகள் இப்போ இவ்வளோ மீட்டர் தான் கணக்கு இருக்குது, சிறு படகு, நடு படகு, பெரும் படகுன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி படகை கொடுத்து அவனுக்கு வந்து டீப் சி ஃபிஷிங் கற்றுக் கொடுத்து, இனி நீ ஆழ்கடலில் போய் நீ மீன்லெடு அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டீங்கன்னா இந்த பிரச்சனையே கிடையாது. இருக்காது. இவ்வளோ டெக்னிக்கலான விஷயங்களோட தான் விஜய் வராரா? எடுத்ததுமே ஏனோ தானோன்னு பேசாம இப்போ இந்த சார் அவர் டெக்னிக்கலான விஷயத்தோட வராருன்னு நான் முட்டுலாம் கொடுக்கல. இவ்வளோ பேசுனீங்களே, அதெல்லாம் சொல்ல வரேன். நான் சொல்ல வரேன்ல, இந்த கச்சத்தியோட பிரச்சனை தான். இந்த டெக்னிக் வர இதை தீர்க்க முடியுமா? தீர்க்க முடியும் சார். சாதாரண காமெடி சார், சும்மா படிச்சவன் சார், உட்காந்து என் நாடு நல்லா இருக்கணுன்றதுக்காக நான் போயிட்டு என்னடா பிரச்சனைன்னு தேடி பார்த்து கண்டுபிடிச்சி எடுக்க என்னால முடிஞ்சிச்சுன்னா ஒரு அரசாங்கத்தால முடியாததான் என்னோட கேள்வி. எண்ணம் தேவை. அந்த எண்ணம் அவர்கிட்ட இருக்கு, புரியுதுங்களா? ஓகே, அந்த எண்ணம் அவர்கிட்ட இருக்கு. அண்ணன் விஜய் நான் எனக்கு பார்க்குற வாய்ப்பு கிடைச்சா நாளைக்கு முதலமைச்சரானா ஒருவேளை உட்காந்து நான் போய் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா அவரே கேட்பாரு. இல்லைனாலும் ஆனந்தன்கிட்டயோ எப்படியோ ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தோம்னா இதற்கு தீர்வு காண்பார் நான் நம்புறேன். ஓகே, இந்த தீர்வு இவங்க காண மாட்டாங்கன்னு நான் சொல்றேன். நேற்று இவ்வளவு விஷயங்கள் நடந்தது. விஜய் அவர்கள் பேசி முடிச்சிட்டாரு. மீண்டும் மைக்கு கிட்ட வந்து நான் மீண்டும் இங்க இருந்து சென்னை போகணும், அது சாலை மார்க்கமா தான் போறேன், தயவு செஞ்சு வண்டியை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு விஜய் அவர்களே அறிக்கை வந்துருச்சு. ஆனந்த் சொல்லிட்டாரு. எல்லாரையும் மீறி விஜய் அவர்களும் அந்த விஷயத்தை பகிர்ந்துட்டாரு. இளைஞர்கள் அந்த அன்பை கட்டுப்படுத்தவே முடியலையே. இல்ல எங்க வந்தாங்க? அவர் வீட்டுக்கு அதுதான் சொல்றேன். அவரே சொல்ற அளவுக்கு அந்த அன்பு வந்து அது வருங்க, அது வரும்ல. அப்போ நீங்க ஒரு விஷயத்த பார்க்கணும். அவர் சொல்லிட்டாங்க, அவர் வந்து பொதுச் செயலாளர் சொல்றாரு, பொதுச் செயலாளர் சொல்லியும் கேட்காத அளவுக்கு ஒரு அன்பு இருக்கும்போது அப்போ அவர் சொல்றாரு அப்படின்னா, ஏன்னா வரும்போது பார்த்தாரு வண்டி எவ்வளோ ஃபாஸ்ட் அவுட், வண்டியை ஸ்லோ பண்ணாரு பார்த்தீங்களா? முதல்ல வரும்போது 80ல் வந்தார். சுங்கச்சாவா சத்திரம் தாண்டும் போதே அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே ஸ்லோ பண்ணிட்டாரு. 35-40க்குள்ளேயே தான் வந்தார். அதுக்கு மேலே போகல, வரவனை கொஞ்சம் தள்ளி போன்றாரு. அவர் பண்ணிட்டார். அப்போ அவருக்கு அது பயம் இருக்கு, ஏதாவது ஆயிடுமோ ஏதோ ஆயிடுமோ. 2 இளைஞர்கள் கீழே விழுந்திருந்தாங்க. ஆமா, அது ஸ்லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சு, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் சொல்ல வரேன், அப்போ அவருக்கு ஒரு பயம் வருது இல்லை. அப்போ அவர் சொல்றாரு, நேற்றுக்கு அவர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன இருந்துச்சு, நின்று கை காமிச்சிட்டு போனாங்க தவிர வண்டியில் யாராவது ஃபாலோ பண்ணாங்களா? இதுதான் தலைவன். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எவன் சொன்னா கேட்பானோ அதான் முக்கியம். மெசேஜோட மெசஞ்சர் மேட்டர்ஸ். அந்த மெசஞ்சர் நீ நான் சொன்னா கேட்க மாட்டான், ஆனால் விஜய் நான் சொன்னா கேட்பான். இதுதான் நடக்கும். அதனால தான் சொல்றேன், அடுத்த தலைமுறையும் அடுத்த சமுதாய அடுத்த இதுவும் வந்து தலைமுறை வந்து மிக சிறப்பாக இருக்கும். அப்படி ஒரு தலைவனாக விஜயனா இருப்பார் நான் பார்க்குறேன். சேலம், வேலூர் ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு வெற்றிகரமான ஒரு நிர்வாகி சந்திப்பு கூட்டமாக அமைஞ்சிடுது. அடுத்து என்ன அடுத்த கட்ட திட்டம் அப்படின்றது என்ன? எப்போ இந்த வேட்பாளர்கள் அறிவிப்பு, அதுவும் இல்லாமல் நம்ம கட்சியின் அறிவிப்புலாம் எப்போ வரும் எதிர்பார்க்கலாம்? தேர்தல் அறிவிப்புகள். ஸோ எனக்கு தெரிஞ்சு பெரம்பூர் தான் நிற்பாரு நான் நம்புகிறேன். ஓகே. ஸோ அது ஆதவும் சொல்லிட்டாரு, தேர்தலோட இதுவாக இருக்கிறவர். அது புசி ஆனந்தனனும் அதுக்கு வந்து கண்டிப்பாக வழிமொழிகிறோம், அதை தலைவரிடம் கொண்டு போய் சேர்ப்போம்னாலே கிட்டத்தட்ட அது 90% அது இல்லாமல் அப்படி ஓப்பன் பண்ண மாட்டாங்க நான் நம்புகிறேன். ஸோ நிச்சயமாக அது பெரம்பூரில் நிற்கிறாரு அப்படின்றது கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டுச்சு. சிறப்பு. அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னு இல்லை, பட் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு நான் நினைக்கிறேன். ஸோ மற்ற இதுலேயும் வந்து எங்கெங்கெல்லாம் நிர்வாகிகள் கமிட்டி நடக்குதோ அங்கங்கெல்லாம் அந்தந்த வேட்பாளர் நிற்கிறதா மாதிரி. இப்போ இன்னி கூட ஏதோ வில்லிவாக்கத்தில் நிர்வாகிகள் கூட்டம் ஏதோ நடக்குது, ஆதோ நிற்கிறதா நான் பார்த்தேன். ஸோ எனக்கு தெரியாது, ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வரேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக. இந்த மாதிரி அங்கங்கே நின்று பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தந்த ஒவ்வொருத்தரையும் வந்து அதாவது வந்து முன்னிலைப்படுத்தி பேசப்படுது. ஸோ ஒரு தொகுதியில் ஒருத்தரை முன்னிலைப்படுத்தி பேசுகிறாங்க ஒரு தலைவர் அப்படின்னா அவர் நிற்க போகிறாருன்னு அர்த்தம். சரி, கிட்டத்தட்ட அது கன்ஃபர்மேஷன் மாதிரி தானே. அந்த வகையில் இன்னும் வரும் 2-3 நாட்களில், ஒரு வாரம் மேக்ஸிமம் கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்தோடனே அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும் நான் நம்புகிறேன். ஸோ பெரம்பூர் சென்னையில் விஜய் நான் நிற்கிறாருன்றது மட்டும் அது ஒரு விஷயமா தெரிஞ்சிருச்சு. சிறப்புகள். ரொம்ப நன்றி பிரதர். வழக்கமாக நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னொரு நிச்சயம் உங்களை சந்திக்கிறேன். உங்களை நன்றி.